நேற்று இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்ந்து பிஜேபியினுடைய தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாக வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைவாசி உயர்வை கண்டித்தும் ரயில்வே துறையில் 39,000 பணியிடங்களை நீக்கிய இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை கண்டித்தும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தோழர்களும் பங்கேற்று பாசிச பிஜேபி மற்றும் முதலாளித்துவ பிஜேபியை கண்டித்து தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக இந்திய மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சிலிண்டர் விலைவாசி உயர்வால் பெரும் முதலாளி என்று சொல்லப்படக்கூடிய அதானியோ அம்பானியோ பாதிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி என்பது பெரும் முதலாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய கூட்டாளிகளான முதலாளி பெருச்சாளி அதானி அம்பானிகள் தான் பயன்பெறுகிறார்கள். ஆனால் இந்த சிலிண்டர் விலைவாசி உயர்வால் சிறு குறு நடுத்தர ஹோட்டல்களை நடத்தக்கூடிய வணிகர்கள்தான் இதிலே பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் இதிலே மிகப்பெரிய தொழில் ரீதியான பாதிப்பை அடைகிறார்கள். அவர்கள் இந்த விலைவாசி உயர்வால் சிறு சிறு ஹோட்டல்கள் மூடப்படுகின்றனர். அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் அந்த சிறு சிறு கடைகளில் சாப்பிடக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த சிலிண்டரின் விலைவாசி உயர்வால் கடைகளில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகப்படியான விலை உயர்வை கண்டிருக்கிறது. இட்லியின் விலை, தோசையின் விலை, சட்னியின் விலை, இப்படி அனைத்து உணவுப் பொருட்களின் விலையானது 2 மடங்காக 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. எல்லா சிறு தொழிலாளர்களும் சிறு முதலாளிகளும் கடை நடத்தக்கூடிய வணிகர்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இதனால்தான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த வணிகர்களுக்காக, இந்த தொழிலாளிகளுக்காக, இந்த மக்களுக்காக இந்த நரேந்திர மோடி அரசை கண்டித்து கண்டனங்களை பதிவு செய்தார்கள். அதே போலத்தான் ரயில்வே துறையில் 39,000 பணியிடங்களை நீக்கி இளைய தலைமுறையினருடைய வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் ரயில்வே துறை மிகப்பெரிய துறை. இந்தியாவிலேயே அரசு துறையில் மிகப்பெரிய துறையானது ரயில்வே துறையானது. இந்த ரயில்வே துறையில் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் படித்து அதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசையில் மண்ணடி போடக்கூடிய வகையிலே ஒன்றிய பிஜேபி அரசானது இந்த பணி இடங்களை நீக்கியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், படித்த இளைஞர்கள் வேலை பெற்றுவிடக்கூடாது, படித்த இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்துவிடக்கூடாது, படித்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைத்து தனியார் முதலாளிகள் அதானி அம்பானிகள் பயனடைய வேண்டும். இதில் ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை நிரப்பி அதன் மூலமாக இவர்களை எப்பொழுது வேணாலும் பணியிலிருந்து நீக்கி அவர்களுடைய எதிர்காலத்தை பறித்துவிட கூடிய இந்த நோக்கத்தை
செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஒன்றிய பிஜேபி அரசு. எனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 லட்சம் பேருக்கு கூட இவர்கள் சரியாக வேலை தரவில்லை. இந்தியாவின் தற்பொழுதைய சூழல் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களினுடைய உயர்வு, பெட்ரோல் டீசலினுடைய உயர்வு, அதேபோல கேஸ் சிலிண்டரினுடைய உயர்வு, இப்படி பல பாதிப்புகளை இந்திய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். எனவே ஒன்றிய பிஜேபி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து உங்களை அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம்.